ஓம் சம்சார தரணோபாய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. விஸ்வஸ்ய சாரபூதம் தத் பரம் பிரம்ம நிரஞ்சனம் ஜன்ம மிருத்யு ஜரா முக்தாக ஞாத்வா வேதாந்த பாஸ்கரः. अद्य दिनाङ्कः जूलै मासे नवमदिनः. अद्य दिनस्य विषयः जन्म परिहारोपायम्. श्वेताश्वतर उपनिषद 1:7 வரக்கூடிய இந்த மந்திரமானது ஒருவர் சம்சாரத்தை கடப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரே வழியை கூறுகிறது. அத்ராந்தரம் பிரம்மவிதோ விதித்வா லீனா பிரம்மணி தத்பரா யோனி முக்தாக. அஸ்ய ஸ்தூல பிரபஞ்சஸ்ய அந்தஸ்தம் சாரபூதம் பிரம்ம. நம்மால் பார்த்து அனுபவிக்கப்படுகின்ற இந்த ஸ்தூலமான பிரபஞ்சத்தினுடைய சாரம் பிரம்மவஸ்து. அந்தரம் அந்தஹா இத்தியர்த்தஹா. நாம ரூப கிரியாத்மகதையா ஸ்தூலரூபேன திருஷ்யமானஸ்ய அஸ்ய விஸ்வஸ்ய பரபிரம்மைவ சாரபூதம். உட்பொருள் என்பதுதான் சாரம் என்று இங்கு சொல்கிறோம். அப்பொழுது இருப்பது என்ன என்றால் நாமம், ரூபம், செயல் இவைகள் அனைத்தையும் நீக்கிவிட்டு உட்பொருளாக இருப்பது எது என்று பார்த்தால் அது பரபிரம்மே. ஷரீரேந்திரியமானஹா பிராணேபியோபி அந்தரம் பிரம்ம. அത്ര அந்தஹ இத்யுக்தே घटान्तः तण्डुला इतिवत् न ग्राह्यं किन्तु घटस्य अन्तः मृद्वत् हिमकुण्डे जलवत् इत्यर्थः. अन्तः சாரம், உள்ளே உட்பொருள் என்று சொல்லும் பொழுது பானையில் இருக்கக்கூடிய அரிசி அதைப்போல் உட்பொருள் என்று புரிந்து கொள்ளக்கூடாது. பானையினுடைய உட்பொருள் களிமண் என்றோ இல்லை ஐஸினுடைய உட்பொருள் தண்ணீர் என்றோ எப்படி புரிந்து கொள்கிறோமோ அவ்வாறு புரிந்து கொள்கிறோம். அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயாக்கியான் பஞ்சாபி கோஷான் சவ்யாப்பிய பஞ்சானாமபி கோஷானாம் அந்தஹ வித்யமானம் வஸ்து பிரம்மஹிவ. அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஆனந்தமயம் என்று 5 விதமான கோஷங்களாக நாம் எதை கூறுகிறோமோ அவைகள் அனைத்தினுடைய உட்பொருளாக பிரம்மமே இருக்கிறது. இதம் பிரம்ம ஆத்மத்வேன யோ ஜானந்தி தே பிரம்மஜானினஹா. அவ்வாறு பிரம்மத்தை யார் அறிகிறார்களோ அவர்களே பிரம்மஜானிகள். பிரம்மவிதா பிரம்மைவ பவந்தி. யார் பிரம்மத்தை அறிந்தவர்களோ அவர்கள் பிரம்மனாகவே ஆகிறார்கள். ஏஷாம் புனர்ஜன்ம சம்பந்தः அஸ்தி கிம் ஏதே ஜீவந்தः ஏவ பிரம்மஸ்வரூபாக பவந்தி. அவர்களுக்கு புனர்ஜன்மம் இருக்க முடியுமோ? இருக்க முடியாது. உயிர் வாழும் பொழுதே, இந்த உடம்பில் இருக்கும் பொழுதே அவர்கள் பிரம்மஸ்வரூபமாக திகழ்வார்கள். ஏதே ஜன்ம மரண சம்சார சக்கர அதிக்ராந்தாக ஏதே பிரம்மனிஷ்டாக பிரம்மைவ சம்பன்னாக. இவர்களே ஜனனம் மரணம் என்ற இந்த சம்சார சக்கரத்தை கடப்பார்கள். அவர்களே பிரம்மனிஷ்டர்கள் என்று சொல்லி பிரம்மத்தை முற்றும் அடைந்தவர்கள் என்று சொல்லப்படுவார்கள். ஆத்மஜானமேவ ஜன்ம பரிகாரோபாய. இந்த ஆத்ம ஞானமே, அதாவது அந்த பிரம்மமே நானாக இருக்கிறேன் என்ற ஞானமே தான் சம்சாரத்தை கடக்கக்கூடிய உபாயம் என்று இந்த ஸ்ருதி வாக்கியம் வலியுறுத்துகிறது. ஓம் சம்சார தரணோபாய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.